அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சோல் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு சைனீஸ் பேஸ்ட் அனிமே தாங்க. சைனீஸ் அப்படின்னு சொன்ன உடனே இதை தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு நருட்டோ பிடிக்குமா? நருட்டோ பிடிக்கும். நான் வந்து நருட்டோ எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சிட்டேன். அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு அனிமே எனக்கு இப்போ கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த அனிமே கண்டிப்பாக பார்த்தே தீரணுங்க. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் இருக்குது, நல்ல ஸ்டோரி லைன் இருக்குது. அது பத்தாததுக்கு நம்ம மினாட்டோ கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி கெத்தான ஒரு கேரக்டர் இதுலேயும் இருக்குது. நம்ம ஹீரோட அப்பா தான், வேறு யாருமே கிடையாது. இப்போவே எல்லாத்தையும் சொல்லிட்டா சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும். அதனால் நம்ம இப்போது கதைக்குள்ளே போயிடலாம் வாங்க. இந்த சீசன் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்ல இயற்கை காட்சியோடு தான் ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்லையப்பா, மங்களகரமாக ஆரம்பிக்கிறாங்களே யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளே அடிதடியில் தாங்க சீனே ஆரம்பிக்குது. அதாவது யாரோ ஒருத்தரை எல்லாருமே துரத்திக்கிட்டு போயிட்டுருக்காங்க. இவ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கதாநாயகன். ஆக்சுவலாக கதாநாயகன் தான், ஆனால் கதாநாயகனும் கிடையாது. என்னடா சொல்கிற அப்படின்னு தானே கேட்குறீங்க, வெயிட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இவங்க வந்து இவனை துரத்திட்டு போகிறாங்க. இவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ஒரு செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஸ்கூல் மாதிரி வச்சுக்கோங்களேன். அங்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா நீலாம் தாழ்த்தப்பட்டவன், நாங்களாம் வந்து மேலே இருக்கிறவங்க அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிரிவினைகள் இருக்குது. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட நிலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து உயர்நிலைக்கு வந்தவன். ஆனால் இங்கே இருக்கவங்க இவனை வந்து ஒரு ட்ரைட்டர் மாதிரி பார்க்குறாங்க. அதுக்கு காரணம் இவன் இங்கே இருக்கக்கூடிய சீக்ரெட் டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு அந்த ஒரு வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே அவன் உருவாக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால் இவன் மேலே எல்லாருக்குமே பயங்கர காண்டு. நீ வந்து ஒரு கேவலமானவன், நீ எப்பறம் எங்களோட சீக்ரெட்ஸ் எல்லாம் கற்றுக்கலாம், நீ ஒரு ட்ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கொலை பண்ணுறதுக்காக துரத்திட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க பண்ணுற அட்டாக் எதுவுமே இவன் மேலே படவே மாட்டேங்குது. இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் தெரிஞ்சிருக்கு. அதில் வந்து டீமன் ஐ, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கோஸ்ட் ஸ்டெப்ஸு அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி என்னென்னவோ டெக்னிக்லாம் பண்ணுறான். இவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஸோ இப்படியே ஓடினவன் கரெக்டாக எங்கே வந்து நிற்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஹெட் குவார்ட்டர் ஒன்று இருக்கோங்க. அதாவது நிறைய சங்கிலிலாம் இருக்கும். அதை கடந்து போனால் அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும். அந்த இடத்துல தான் போய் நிற்கிறான். அங்கே அந்த கிளானோட லீடர்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து இவனை ட்ரைட்டர் மாதிரி தான் சொல்கிறாங்க. இவனை கொலை பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இவங்களுடைய செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா பல காலத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போன ஒரு சீக்ரெட் வெப்பன் அதையே வந்து இவன் டெவலப் பண்ணியிருக்கான். இவன் என்ன சொல்கிறான், அந்த ஒரு சீக்ரெட் வெப்பனை எடுத்து இவங்க கிட்ட கொடுக்குறான். கொடுத்துட்டு சொல்கிறான், இதை வந்து கிளானுக்கு நான் கொடுக்குற ஒரு ப்ரெசென்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் யாருமே என்னை கொலை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, இவ்வளோ தூரம் வந்துருச்சு இல்லையா, நானே வந்து இறந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் குதிச்சிட்றான்ப்பா. அந்த டைமில் அந்த கிளான் லீடர் இருப்பார்ல, அவர் வந்து ரொம்ப சோகமாக இருக்காரு. இன்னொருத்தன் கேட்குறான், அவனுக்காகலாம் எதுக்குங்க ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, டேய் அவனை பார்த்து ட்ரைட்டர்னு சொன்னியே, துரோகியாக இருந்தானா இவ்வளோ சூப்பரான ஒரு வெப்பனை நமக்கு கொடுத்துட்டு போவானாடா, முதல்ல போயிட்டு அவன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு பாரு, அவன் மட்டும் உயிரோட இருந்தான் அப்படின்னா இந்த கிளானுக்கு அடுத்த லீடர் அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ இங்கே கட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. இவன் தான் நம்மளுடைய ஹீரோ. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா போன பிறவியில் நடந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன பிறவியில் நடந்தது எல்லாமே ஞாபகத்தில் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சின்ன வயசுலேயே அந்த போன பிறவியில் இருந்த அந்த சீக்ரெட் டெக்னிக்ஸ்லாம் ஒரு சிலது இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் இவன் கற்று வச்சுட்டு இருந்தான். அந்த டீமன் ஐயா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா அந்த கோஸ்ட் ஸ்டெப்ஸாக இருக்கட்டும், அதுக்கு அந்த ஹிடன் வெப்பன்ஸ், இது செய்யக்கூடிய நாலேஜ் எல்லாமே இவனுக்கு இருக்குது. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே எல்லா ப்ராக்டிஸையும் வந்து பண்ண ஆரம்பிக்கிறான். இவனுக்குன்னு யாரும் ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கல. இவனை தான் வந்து என்ன பண்ணுறான்னா ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணுறான். ஏன்னா இவனுக்கு ஆல்ரெடி அந்த போன ஜென்மத்து ஞாபகம்லாம் இருக்கிறதுனால அந்த டெக்னிக்ஸ் எல்லாமே இவனுக்கு நல்லாவே வருது. அது பத்தாதுக்கு இவங்க எங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஸ்மித்தாக இருக்காருங்க. அதாவது இரும்பு பற்ற வச்சுருக்காரு. ஒன்றும் பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட்லாம் காட்ட மாட்டார். இவனுக்கு வந்து ஏதாவது கற்றுக்கிறானா, இல்லை இவன் வந்து அடுத்த லெவல் போகிறானா, அதில் ஒன்றும் பெருசாக இவருக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய வில்லேஜ் லீடர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஸோ இப்போது வில்லேஜில் இருக்கக்கூடிய பசங்க எல்லாரையுமே ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவேக்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செரிமனி ஒன்று பண்ண போகிறாங்க. அவேக்னிங்னா என்ன அப்படின்னா, இவங்களுக்குள்ள ஒரு பவர் இருக்கும். அந்த பவரை வந்து பார்த்தீங்கன்னா அவேக்கன் பண்ணணும். ஸோ அவேக்கன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த ஒரு பவர் வந்து யூஸ் ஆகுமா, அதாவது இந்த சண்டைக்கெல்லாம் யூஸ் ஆகுமா, அதுக்கப்புறமா இவங்களோட சோல் பவர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே செக் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்திருப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் லெவலில் இருக்கக்கூடிய ஒருத்தர். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 1 அப்படிங்கிறது முடியுது. நம்ம எபிசோட் 2ல் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.